குரு உரு அன்றி குனிக்கும் புருவம் அரு உரு ஆவதும் அந்த அருவே திருவுரையாகி திகழ் தருவாளும் உரு அரு ஆவதும் உமையவள் தானே. நாம் இருப்பது கங்கை நதிக்கரையில் நடுமயத்தில் நின்றுருக்கோம். அதாவது இந்த காட்டு முதல் இந்த பக்கம் கூடிய அந்த மரம் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் இந்த கங்கை பெரிய ஆறு. இன்றைய காலகட்டத்தில் இந்த கங்கை நதி பார்க்கும்போது ஃபுல்லாக வற்றி ஃபுல்லாக மணல் பகுதியாக இந்த பாலைவனமாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு பகுதி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 100 மீட்டர் இருக்கும். அதை பார்த்து கங்கை தண்ணி போயிட்டுருக்கு. மீதி எல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக பாலைவனமாக மணல் பகுதியாக காலங்கள் மாறி எல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு 6 மாதிரி போயிட்டுருக்கு. 6 மணி பார்க்கும்போது இந்த காட் சொல்லக்கூடிய இந்த காட்டிலேருந்து இங்கே தெரியக்கூடிய அந்த மரங்கள் தெரிய பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஊருங்க. அதான் பார்க்கும்போது சூழ்நிலை காசி இந்த காசி முதல் இந்த காசி வரை இருக்கக்கூடிய இந்த 6 பகுதி இன்றைக்கி சுருங்கி காசி நதி சிறிதாக சொல்லுது. இப்போ நான் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மாலையில் காசி கங்கா இந்த அமைப்பில் தான் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி காட்டுவாங்க. இதுதான் பிரதானம் தீபாவளி நடக்கூடிய இடம். இதிலிருந்து அந்த ஆசி காட்டு முதல் இந்த மணிக்காரண காட்டு வரை சொல்லக்கூடிய காட்டுலையும் அவர்கள் அமைப்பில் ஒரு தீபாவளி மாலையில் நடக்கும். அதில் மெயின் சொல்லக்கூடிய இந்த காட்டில் தான் மெயின். அது பக்கத்தில் அகலியா காட்டு இருக்குது. அகலியா காட்டு தான் அந்த அகலியா வந்து இருந்து அந்த சிவனை வேண்டி தவ செஞ்சு இருக்கும்போது சிவன் காட்சி அளிக்கல. அப்போ கங்கையில் விழுகும்போது சிவன் காட்சி அளித்து இந்த சிவனத்தை வந்து அகலியா வந்து அந்த காசிசனை வச்சு வழிபாடு செய்த இடம். ஆகவே இந்த அமைப்பில் இங்கே அனைவரும் தனிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் 7 தீபங்கள் ஏற்றி இங்கே கங்கை நதிக்கு தீபாதாரணை நடக்கிறது. ஒவ்வொரு காட்டிலும் பண்ணுவாங்க. தனிப்பட்ட மனிதர்கள் அனைவரும் மாலை 6 மணி முதல் இரவு 10:30 மணி வரை இங்கே தீபாவளி நடக்கும். சொல்லக்கூடிய அமைப்பு இது காசி சொல்லக்கூடிய வாரணாசி பகுதி. வாரணாசி இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் வாரணாசியும் இந்த பக்கம் சொல்லக்கூடிய ஒரு வியாச காசி என்ற ஒன்று. இங்கே தான் வியாச முனிவர் இந்த காசியில் வழிபாடு செய்து வரும்போது காசியில் உள்ள காசி விஸ்வநாத டெம்பிள். அப்போ இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் காட் சொல்லக்கூடிய இடத்துல விஸ்வநாதரும் இந்த முதல் பகுதி சொல்லக்கூடிய அந்த மரங்கள் இருக்குங்க. இந்த மரங்களுக்கு ஊருக்கு இந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அந்த பக்கம் தான் வியாச காசி என்ற உள்ள. இந்த வியாச காசி மலைப்பகுதியில் இருப்பதாக சொல்கிறார்கள். நான் போனதில்லை. அதில் படியேறி போய் காசியை அந்த விஸ்வநாத தரிசனிக்கணுமா. இப்போ தான் இந்த இடம் இருக்குது. அது இந்த இடம் கங்கை நதி. இங்கேருந்து சிறப்பற்ற ஒரு நதி. இந்த நதியில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் அனைவரும் வந்து இந்த காசியில் வந்து இந்த கங்கை நதியில் குளித்தாவே நாம் செய்த பாவங்கள் தீர்ந்து புண்ணிய தன்மை ஏற்படும். ஆகவே நம் ஒவ்வொருவரும் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் இந்த காசிக்கு வரணும். பிறந்த இந்துக்கள் அனைவரும் இந்த காசி சொல்லக்கூடிய இந்த நதியில் காசி கங்கா தீர்த்தத்தில் குளித்து நாம் புண்ணியம் பெறலாம், பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.